அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். நாச்சோட இன்னொரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாச்சோட இருக்கிற ஒரு செல்ஃபி எக்ஸ்பர்ட் Oppo F7 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட Oppo F7க்கு விளம்பரங்களுக்கு வந்து குறைவே வந்து இருக்காது. பட் உண்மையில இந்த Oppo F7 உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, மேலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற என்னுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Oppo F7. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்து Vivo V9 அந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. நாச் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நாச்சோட கண்டிப்பாக ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த Oppo இரண்டும் ஒரே கம்பெனி தானே, Oppo F7. ஸோ பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாச் இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிகாஸ் Oppo F7 உடைய டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்து பெசல்ஸ் வந்து இருக்குது, கீழே பார்த்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் நிறையவே வந்து பெசல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாச்சுக்கான ஒரு தேவை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. iPhone 10 காப்பி பண்ணுறோம் அப்படின்னா iPhone 10 அளவுக்கு வந்து பெசல் சுத்தமாக இல்லை, அதனால நாச் கொண்டு வந்தாக்கா ஓகே. பட் இது பார்த்தோம் அப்படின்னா பெசல்ஸ் நிறையவே இருக்குது, கீழேயும் சரி மேலே இருக்குது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஸோ பட் எது எப்படியோ நாச் வந்து கண்டிப்பாக வந்து வந்துருச்சு. ஸோ டிசைனில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் அதுதான். மற்றபடி டிசைனை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், சிங்கிள் கேமரா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா 6.28 இன்ச் கொண்ட Full HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல வேலைக்கு 720p டிஸ்பிளே கொடுக்காம Full HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்தது வந்து நல்ல விஷயம் தான். மேலும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா 19:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 19:9 பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த நாச்சோட சேர்த்து வந்து கணக்காகும். பட் ஊழல் அந்த நாச்சுமே இருக்குது அப்படிங்கிறதையும் கருத்தில் வந்து வச்சுக்கணும். அடுத்து இதோடைய ப்ராசரை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா 64-bit ஆக்டோகோர் ப்ராசர் அப்படின்னு சொல்லி தான் லான்ச்சில் வந்து சொன்னாங்க. ஸோ அப்பயே வந்து ஒரு மிகப்பெரிய டவுட் வந்து இருந்திருக்கணும் எல்லாருக்கும். அதன்படியே பார்த்தோம் அப்படின்னா MediaTek உடைய Helio P60 ப்ராசர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த P60 ப்ராசரை பொறுத்தவரையும் ரொம்பவே மோசமான ப்ராசராக, எப்படிப்பட்ட ப்ராசர் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சொல்ல முடியாது. பிகாஸ் நான் இந்த குறிப்பிட்ட ப்ராசர் இருக்கிற எந்த ஸ்மார்ட் ஃபோனையும் வந்து பயன்படுத்தல. பட் அவங்களே அந்த லான்ச் ஈவெண்ட்டில் வந்து அந்த ப்ராசருடைய பேரை சொல்லலை அப்படிங்கிறதுலேருந்தே வந்து இது வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். Snapdragon 660 அல்லது அட்லீஸ்ட் ஒரு 636 Redmi Note 5 Proல இருக்கிற அந்த 636 கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு Mali G72 MP3 அப்படிங்கிற அந்த கிராஃபிக்ஸ் ப்ராசர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் Android 8.1 வந்து வருது ஓரியோவோட. பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கஸ்டம் OS, இவங்க பார்த்தோம் அப்படின்னா கலர் OS அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ கலர் OS 5.0 தான் இது வந்து வருது. அடுத்து இதோடைய சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 25 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை பயன்படுத்தும் வகையில் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் வந்து இருக்குது. ஃபோனுக்கு பின்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இவங்களுடைய வெப்சைட்டில் என்னென்ன சென்சார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளால் ஜைரோஸ்கோப் சென்சார் இருக்கிற மாதிரி இவங்களுடைய வெப்சைட்டில் வந்து அஃபிஷியலான மென்ஷன் வந்து பண்ணல. ஸோ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியல. ஜி சென்சார் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஜி சென்சார் பார்த்தோம் அப்படின்னா ஜைரோ சென்சார் கிடையாது, அது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலரோமீட்டர் சென்சார். ஸோ ஜைரோஸ்கோப் சென்சார் வந்து மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பிகாஸ் அவங்களுடைய வெப்சைட்லேயே இதை பற்றி எந்த ஒரு மென்ஷனும் இல்லை அதனால. பட் சிம் ஸ்லாட்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2 நானோ சிம்ஸ் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து உங்களால் ஒரே சமயத்தில் பயன்படுத்திக்க முடியும். அடுத்த பார்த்தோம் அப்படின்னா கேமரா. ஸோ பேக் கேமரா பொறுத்தவரையும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க Oppo எப்போதுமே. 16 மெகா பிக்சல் f1.8 அப்பாச்சரோட பேக் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையும் 25 மெகா பிக்சல். 2 நாட்களுக்கு முன்னாடி லான்ச் Vivo V9ல பார்த்தோம் அப்படின்னா 24 மெகா பிக்சல். அடுத்த லான்ச் அப்படின்னா 1 மெகா பிக்சல் அதிகமாக 25 மெகா பிக்சலோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டான பியூட்டிஃபிகேஷன் மோட் HDR கேப்பபிலிட்டி வந்து சென்சார்லேயே இருக்குது அப்படிங்கிற போல பல்வேறு அம்சங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 3400 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் அஃபிஷியலாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற போல சொல்ல அந்த அவங்களுடைய ஊக் அப்படிங்கிற அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 2 வேரியன்ட்ஸ் வந்து வந்திருக்கு, Oppo F7 மற்றும் Oppo F7 128 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 128 அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே மாற்றங்கள் கிடையாது, ரேம் மற்றும் இன்டர்னல் மெமரி மட்டும் தான். ஸோ நார்மலான Oppo F7ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 4GB ரேம் மற்றும் 64GB இன்டர்னல் மெமரி வந்து கொடுப்பாங்க. இதே Oppo F7 உடைய 128 அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 6GB ரேம் மற்றும் 128GB இன்டர்னல் மெமரி வந்து கொடுக்குறாங்க. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் நார்மலான F7ல வந்து உங்களுக்கு ரெட் மற்றும் சில்வர் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த 128 ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ரெட், சில்வர் மற்றும் டைமண்ட் பிளாக் அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. அடுத்து கடைசியாக Oppo F7 உடைய விலை. Oppo F7 நார்மலாக 4GB ரேம் 64GB இன்டர் மெமரியோட அந்த வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா 21,990 ரூபாயும், 6GB ரேம் 128GB இன்டர் மெமரி இருக்குது அந்த வேரியன்ட் 26,990 ரூபாய். அதாவது முறையே 22,000 மற்றும் 27,000க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை.
ஸோ இது ஓப்போ விவோ நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸிங் ஓகே தான். பட் நார்மலாக ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப இது ரொம்பவே கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் நமக்கு வந்து தெரியுது. சேல்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஃப்ளாஷ் சேல் அப்படின்னு சொல்லி வச்சா டிமாண்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களா, எதனால அப்படின்னு சொல்லி தெரியல. ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் ஃப்ளாஷ் சேல் வந்து வச்சிருக்காங்க ஃப்ளிப்கார்ட் மற்றும் ஆஃப்லைனில். அதை தொடர்ந்து ஏப்ரல் 9ஆம் தேதியிலேருந்து நார்மல் சேலுக்கு வரும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கணும் அப்படின்னா ஃப்ளாஷ் சேல், பட் ஃப்ளாஷ் சேலில் ஈஸியாக வாங்கிட முடியும். இது ரெட்மி நோட் 5 ப்ரோ மாதிரி பிளாக் மார்க்கெட்டுக்கெலாம் வராது அப்படிங்கிறது முன்கூட்டியே வந்து சொல்ல கூடியது தான். ஸோ இந்த Oppo F7 நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் அந்த லிங்க் பயன்படுத்துவாங்க. நம்ம சேனலுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் Vivo V9 உடைய அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க. அதையும் ஆப்ஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பிகாஸ் அதில் பார்த்தோம் அப்படின்னா Qualcomm Snapdragon 626 ப்ராசர் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் ஆப்ஷனாக கருதுறதா இருந்தால் அந்த வீடியோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக Oppo F7 பொறுத்தவரையும் செல்ஃபி எக்ஸ்பர்ட் கூடிய அடுத்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ செல்ஃபி மட்டுமே தான் மையப்படுத்தி வந்திருக்கு. ஸோ செல்ஃபி பிரியர்களாக இருந்தீங்க, செல்ஃபி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தாராளமாக வாங்கலாம். பட் அதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி இந்த 22,000 ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதை விட மச் பெட்டரான ஆப்ஷன்ஸ் இதை விட கம்மியான விலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. ரெட்மி நோட் 5 ப்ரோவே பார்த்தோம் அப்படின்னா 14,000 15,000க்குள்ளே இருக்கிற அந்த செக்மெண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபிஸ் அதுலேயுமே வந்து நல்லா தான் இருக்குது நம்ம பார்த்த வரையும். ஸோ நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கான சரியான ஆப்ஷன் இல்லை. பட் எனக்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டான செல்ஃபிஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக Oppo F7 வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. பட் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது பயன்படுத்தி பார்த்தா தான் சொல்ல முடியும். மேலும் ரியர் கேமராவும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த வீடியோ பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்தாமல் லைக் பண்ணுங்கள். செல்ஃபி எடுக்க பிடிக்கிற அனைவருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ மறந்தாமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் பலவிதமான அப்டேட்ஸ்க்கு அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.